ஓகே சார். நந்தகுமார் சார், நம்ம கோடங்கி ஆபரகாம்கிட்ட கேட்குறேன். நீங்கள் சொன்ன அந்த பதில்களோட பல்வேறு தகவல்களை ஆபரகாம் சார் கேட்குறது தான். கோடங்கி ஆபரகாம் சார், இந்த நந்தகுமார் சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்சியில் பங்கு என பல கட்சிகள் அந்த மாநாட்டுக்கு பிறகு அவருக்கு ஆதரவு அளித்த போதும் கடந்த 2 மாத காலமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் ஈடுபடவில்லை என்றும் பல்வேறு தகவல்கள் பரவின. ஜூம் மீட்டிங்கில் அந்த கூட்டணி வைத்து போட்டியிட வேண்டும் என்று பெரும்பாலானவர்கள் கூறியதாகவும் செய்திகள் வெளியான சூழ்நிலையில் நேற்று விஜய் அந்த நோன்பு திறக்கும் விழாவில் நான் எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை, வதந்திகளை நம்ப வேண்டாம், மக்களோடு தான் கூட்டணி என்று அறிவித்து விட்டார். இவ்வளவு காலம் அதற்கு தாமதம் அடைந்ததற்கு இந்த பின்னணியில் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? ஆக்சுவலாக அன்டெஸ்டட் பார்ட்டியாக விஜய் இருப்பதால் விஜய்க்கு அரசியல் சுத்தமாக தெரியாதுங்க, ஜீரோ. அவர் படத்தில் ஹீரோவாக நடிக்கிற மாதிரியே பஞ்ச் டயலாக் பேசினாலே போதும், அந்த லெவலில் நம்ம என்ன பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். கண்டிப்பாக நம்மளை எப்படி சினிமாவில் ஒரு பெரிய பில்டப் பண்ணி நம்ம பெரிய உச்சத்தில் நம்ம நடிகராக மாறி உச்ச நடிகர் நம்மளே நம்ம சொல்லிக்கிறோமோ, அதற்கு ஆட்களை வைத்து எப்படி நம்ம ப்ராபகண்டா பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி நமக்கு இந்த அரசியலிலும் அப்படி ஒரு விஷயம் நடந்துரும்னு அப்படி ரொம்ப நம்பப்பட்டதுனால அது என்ன நடக்குதுன்னா அது அவருக்கே பேக் ஃபயரா மாறி போச்சு. இப்ப தொடர்ச்சியாக அவர் விக்கிரவாண்டி மாநாடு தான் முதல் மாநாடு. அந்த மாநாட்டிலேயே அவர் என்ன சொன்னார்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனாரு. எனக்கு அதுலயே அன்னையிலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம், அது என்ன ஆட்சியில் பங்கு ஆட்சியில பங்கு கொடுத்துட்டாலே அதிகாரம் தன்னால வந்துரும் இல்ல, அது என்ன பஞ்சாது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது. ஆட்சியில பங்கு கொடுத்துட்டாலே ஒண்ணுதானே சார். அப்ப அங்க அடிப்படையிலேயே அரசியல் தெரியாதவர்கள் ஏதோ இவங்க சும்மா சினிமா டைலாக் பேசுற மாதிரி பஞ்ச் வசனங்கள் பேசி மக்களை மடமாத்திட்டு எதையுமே சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காத அன்டெஸ்டட் பார்ட்டியை நம்பி யாரும் வருவதற்கு தயாராக வாழ்த்து சொன்னாங்க. எல்லாரும் இதை சொன்ன உடனே நாங்க உண்மை விஜய் நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு, முன்னெடுத்திருக்காரு அப்படிலாம் சொன்னாங்க. இல்ல, யாருமே ஏன் வராமல் தயங்கியதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் எந்த தேர்தலில் நின்று தனக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கு, தனக்கு என்ன மக்கள் வாக்கு அளிப்பார்கள் என்பதை அவர் டெஸ்ட் பண்ணி காட்டவே இல்லை. அவருக்கு முன்பாக பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு, இடைத்தேர்தல் வந்துச்சு, உள்ளாட்சி அமைப்புகள் வந்துச்சு, ஏராளமான வாய்ப்புகள் வந்தும் அதை விஜய் அதை தவிர்த்ததனுடைய நோக்கம் என்னன்னா பெட்டர்மேக்ஸ் லைட் தான் வேணும்னு ஆசைப்பட்டார். 26 தேர்தல் என்னுடைய இலக்கு, அதை நோக்கி தான் நகருவேன், அதுக்கு முன்னாடி நான் வரமாட்டேன். ஏன்னா இங்க முழுக்க முழுக்க டெல்லிக்கும் ஏதோ தமிழ்நாட்டுக்கும் தேர்தல்னு ஒருத்தர் பேசுறாருன்னா இதை விட அரசியல் புரிதல் இல்லாம தற்குறி கும்பலா ஒரு தலைவனே அப்படி இருந்தா மற்றவர்களை எப்படி நம்ம கணக்கில் எடுக்க முடியும்? இன்னொரு விஷயம், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, என்னங்க கூட்டணி எல்லாம் கிடையாது, நான் பாஜகவோடு எனக்கு எந்த விதத்திலும் நான் மதச்சார்பின்மை கொள்கையோட தான் இருப்பேன், நான் எல்லாம் பேசுறதெல்லாம் வதந்தி அப்படின்னு சொல்லி சமூக நீதி அப்படிங்கிறார். மதசார்பற்ற சமூக நீதி இருப்பேன்னு சொல்றாரு இல்லையா? அதுதான் சார் இப்ப அவர் சொல்றாரு இல்லையா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார், இவரோட கூடவே பயணப்படுறவர், இவர் கூடவே இருக்கிறவர் மேலாண்மை பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்காரு. எந்த அரசியல் கட்சியிலும் இப்படி ஒரு பொறுப்பு கிடையாது. ஆனா இவங்க வித்தியாசமா பேர் வைப்பாங்கல்ல, அந்த ஆதவ் தான் சில தினங்களுக்கு முன்னாடி பொதுவெளியில என்ன சொல்றாருன்னா 90 சீட் எங்களுக்கு தரேன்னாங்க, துணை முதலமைச்சர் தரேன்னு சொன்னாங்க, அது எல்லாம் வேண்டாம் என்று 2.5 வருஷம் முதலமைச்சர் தரேன்னாங்க, 2.5 வருஷம் நீங்க ஆளுங்கன்னு சொன்னாங்கன்னு பேரம் வேண்டாம் என்று உதறி தள்ளியவர் தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு பேசியது ஆதவ். அப்ப ஆதவ் பேசினது உண்மையா வதந்தியா? விஜய் என்ன சொல்ல வரார்? அவர் பேசினது தப்புன்னு சொல்றாருன்னா ஏன் பக்கத்துல வச்சிருக்கார்? இன்றைக்கு முழு முதற்கொண்டு இந்த தாவேக்காவை படுபாதாளத்துல, அது ஏற்கனவே அங்கதான் இருக்கு, மேல வரவே இல்லை, அங்க ஒட்டுமொத்தமா மூடி கம்ப்ளீட்டா கான்கிரீட் போடக்கூடிய வேலையை ஆதவ் அர்ஜுனா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சும்மா இருக்கிற ரஜினிகாந்த் இழுக்கிறார் சார். அவர் பாட்டு அவருடைய பணியை வேலை பார்த்துட்டு இருக்காரு. தேவையில்லாம அவரை உரண்டை இழுத்து இன்னைக்கு போற இடத்துல எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அன்டெஸ்டட் நிலைமையோடு தான் என்ன நினைக்கிறனோ அதை தான் எல்லாரும் எதிர்பார்க்கணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கணும். ஒரு மாதிரி என்ன மனநிலைனா அந்த ஜனநாயகன் படைய வருமா சார்? எப்போ வரும்? அது மறுதணிக்கை முடிஞ்சுட்டுங்கிறாங்க, அது வர நீங்க டைரக்டர்னால கேக்குறேன். இனிமே வந்தா என்ன வரலனா என்ன சார்? ஒண்ணே ஒண்ணு சார். ஆனா நீங்க வந்தா என்ன வரலன்னா என்னங்கற நந்தகுமார் அதே தான் சீரியஸா சார். என்ன இல்ல என்னன்னா இல்ல பா, இவ என்னை ஆஸ்திரேலியால கூப்பிட்டாங்க, அமெரிக்கால கூப்பிட்டாங்க, என் கேரகம் இங்க மாட்டிக்கிட்டேன்னு ஒரு படத்துல நம்ம கோவை சரலா அக்கா சொல்லுவாங்க.
அந்த மாதிரி என்னை அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அங்க பேசுறாங்க, இங்க பேசுறாங்கன்னு இவங்களே வந்து ஒரு பொய்யான பரப்புரையை மேற்கொண்டுட்டு காசு கொடுத்து பேச வச்சுட்டு அதை எப்படி மடமாத்துறாருன்னா, அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு, குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சு. அதை மடை மாற்றுவதற்காக பாத்தீங்களா நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், நான் ரொம்ப சரியா இருக்கேன். சார் உலகத்திலேயே யாரும் ஒருத்தர் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வெளியில வரும்போது சன்ரூஃப்ல ஏறி நின்று நானே ஆளை செட் பண்ணி மலர் தூவிக்கிட்டு ஏதோ வந்து விடுதலையாய் வெளியில வர மாதிரி, இந்த நாட்டுக்காக ஏதோ சுதந்திர போராட்ட தியாகம் பண்ணிட்டு வெளியில வர மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்றது அது விஜயால மட்டும்தான் முடியும் சார். அவர் கூட இருக்கிற ஆட்களால் மட்டும்தான் முடியும். இது ஒட்டுமொத்தமா பேக் ஃபயர் ஆகுதுன்னே தெரியலையே. அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இளைஞர் பட்டாளத்தை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எல்லா மட்டத்திலும் வருகிற தகவல். நமக்கு என்ன அவங்களுக்கும் நமக்கு என்ன வாய்க்கா தகராறு இருக்கு? அவங்க செய்யறது பூரா தப்பு சார். இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு சோசியல் மீடியா முழுக்க, சிபிஐ ஏதோ ஒரு கண்டுபிடிச்சிருச்சு, கரூர் சம்பவத்துல வீடியோக்களை அழித்திருக்கிறார் விஜய், அதை வேண்டுமென்றே அதை வந்து மடமாத்திருக்காங்க, நிச்சயமா கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் விஜய்க்கு எதிராக இருக்கு அப்படிலாம் இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க பேசுறாங்க. உண்மையா பொய்யான்றது முன்னாடி தான் வரும். ஆபிரகாம் சார், அது 3ஆம் கட்ட விசாரணை முடிவடைந்து வரும்போது அவர் அந்த மாதிரி ஏதோ ஆவணங்கள்லாம் அழிச்சாரு, அதை திரைப்படங்களை பயன்படுத்துவதற்கு, அந்த கரூர் கூட்டத்தை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும் ஒரு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டது சோசியல் மீடியாக்கள் வருது. அபிஷியலாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவ்வளவு சிக்கலில் இருந்தாருன்னா அந்த விசாரணை முடிந்து வரும்போது மகிழ்ச்சியாக அவர் வரமாட்டார்ல சார், ஒரு கையை காமிச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக வராது. அதனால அந்த பிரச்சனைகள் முடிவடைஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். சிபிஐ பெரிய நெருக்கடி இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவும் செட்டப் சார். சார் இதுவும் செட்டப். சென்னை நம்ம வந்து டெல்லியில நிறைய நண்பர்கள், இங்க சென்னையில வேலை பார்த்த பத்திரிகையாளர்கள் என்னுடைய நண்பர்கள் டெல்லியிலும் நண்பர் அங்க இருக்காங்க, இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் என்னன்னா, அங்கே 2 முறை அவர் போனார் இல்லையா, 2 முறை அங்கே கூடாத கூட்டம், 2 முறை மலர் தூவாதவர்கள் 3வது முறையாக அலுவலகத்துக்குள்ள இருந்தே வெளியில வராருன்னா ஆட்டோமேட்டிக்கா இது செட் பண்ணப்பட்ட கூட்டம். நாங்க ஏற்கனவே சொன்னோம் அப்படிலாம் செய்யாதீங்க, வழக்கு போட்டுருவாங்க, தப்பாயிடும் அப்படின்னு சொன்ன பிறகு கூட அங்கே கூட்டம் வந்து வேண்டுமென்றே கூட்டத்தை கூட்டி எங்கேயாவது ஒருத்தர் இது நடக்குமா சார்? போனது எதுக்கு சார்? எதனா போய் சுற்றுலா போயிட்டு வராரு, இல்ல ஏதாவது வெற்றி பெற்று வராரா, இல்ல நாட்டுக்காக ஏதாவது தியாகம் பண்ணிட்டு வராரா? செத்த கேஸ் 41 பேர் மரண வழக்கு, 41 பேர் அநியாயமா பலியான வழக்கு. நீ சஸ்பெக்ட், உன் மேல சந்தேகம் இருக்குன்னு உன்னை கூப்பிட்டுருக்காங்க. அங்க போய் ஏதோ சாதனை பண்ண மாதிரி கை காட்டிட்டு வரையே, மனசாட்சி உள்ள மனுஷன் செய்வானா சார் அந்த வேலையை? அடிப்படையில கொஞ்சமாவது புரிதல் வேணாமா சார்? மனசாட்சியே கிடையாது சார். நான் ஆரம்பத்துல சொல்ற ஒரே விஷயம், இவர்களுக்கு தன் குடும்பத்தையே பார்க்க தெரியாதவர்கள் நாட்டை எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்கிற கேள்விக்கு பதிலே வரலையே இப்ப வரைக்கும்.